தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. வணக்கம். கிராமங்களில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று கடலூர் மாவட்டத்தில் திரு வட்டத்துறை என்னும் ஊரில் அமைந்துள்ள திருநெல்வேலியில் அறத்துறை என்னும் புராணப்பெயர் கொண்ட அருள்மிகு தீர்த்தபுரீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற இத்தலம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் முதல் தலமாக போற்றப்படுகிறது. விருத்தாச்சலத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், சிதம்பரத்திலிருந்து 67 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சி மற்றும் தஞ்சாவூரிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். நாங்கள் தஞ்சாவூரிலிருந்து இயற்கை எழில் கொஞ்சம் சாலை வழியை பயணப்பட்டு ஆலயத்தை அடைந்தோம். ஆலயத்தின் வளாகத்தில் நுழைந்தவுடன் கோவிலின் தலவருட்சமான ஆலமரம் காணப்படுகிறது. தற்பொழுது கோவிலில் குடமுழுக்கு செய்வதற்கான திருப்பணிகளும் புதிய தேர் செய்வதற்கான திருப்பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈசனை மனதில் நினைந்து கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் வலதுபுறத்தில் அம்மன் சன்னதி காணப்படுகிறது. அம்மன் சன்னதிக்கு முன் கொடிமரமும் நந்தியம்பெருமான் சிலையும் அமைந்துள்ளது. திரிபுர சுந்தரி என்னும் திருப்பேரில் அருள்பாலிக்கும் அம்மனை தரிசனம் கண்டு அம்மன் சன்னதியை வலம் வந்து அதன் பிறகு ஈசனை தரிசனம் காண சென்றோம். जगदीश्वरी अम्ब माता भवानी, जगदीश्वरी अम्ब माता भवानी, जगदीश्वरी अम्ब माता भवानी, जगदीश्वरी अम्ब माता भवानी, कारुण्य लावण्य अखिलांडेश्वरी, कारुण्य लावण्य अखिलांडेश्वरी. ஈசன் சன்னதிக்கு செல்லும் வழியிலும் கொடிமரமும் நந்தியம்பெருமான் சிலையும் காணப்படுகிறது. பொதுவாக கோவில்களில் நந்தியம்பெருமான் ஈசனை பார்த்தபடி அமர்ந்திருப்பார். ஆனால் இத்திருக்கோவிலில் நந்தியம்பெருமான் சற்று திரும்பி பார்த்தபடி காட்சியளிக்கின்றார். அதாவது ஒருமுறை இத்தலத்திற்கு அருகே உள்ள வெள்ளாற்றில் நீர்ப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் அப்பொழுது நந்தியம்பெருமான் திரும்பி அருள் பார்வை பார்த்தமையால் அந்த நீர்ப்பெருக்கு குறைந்து ஊருக்கு ஏற்படவிருந்த வெள்ளாபாயம் தடுக்கப்பட்டதாகவும் தலபுராணம் கூறுகிறது. அதன் பொருட்டே இத்தலத்தின் நந்தியம்பெருமானின் சிலை சற்று திரும்பியபடி காட்சியளிப்பதாகவும் தலபுராணம் கூறுகிறது. திருஞான சம்பந்தருக்கு ஈசன் முத்துச்சிவிகை மற்றும் முத்துக்கொடை வழங்கிய தலங்களில் இதுவும் ஒன்று. கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமானை வணங்கி தொடர்ந்து சென்றால் தீர்த்தபாலீஸ்வரராக அறத்துறை நாதராக அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம். ஹர ஹர மஹதேவா சங்கர சிவ சங்கரா, ஹர ஹர மஹதேவா என்றும் துணையாயிருப்பாயா. ஈசன் சன்னதிக்கு முன்னமைந்துள்ள அலங்கார மண்டபத்தில் ஈசன் அம்மையுடனும் முருகப்பெருமானுடனும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். ஈசனையும் இறை மூர்த்தங்களையும் வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் நால்வர் சன்னதி, வால்மீகி ரிஷி சன்னதி மற்றும் கோஷ்டத்தில் அருள்பாலிக்கும் நடராஜ பெருமான், கணபதி, கங்காளநாதர் தரிசனம் நாம் காணலாம். ஈசன் கருவறையின் பின்சுவற்றில் லிங்கோத்பவர், பெருமாள் மற்றும் பிரம்மாவின் திருவுருவச் சிலைகள் காணப்படுகிறது. மேலும் பிரகாரத்தில்
பல சிவலிங்க திருமேனிகளும் சிவலிங்க திருமேனிகளின் அருகே அம்மன் திருவுருவச் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. ஹர ஹர மஹதேவா, ஹர ஹர சிவசங்கரா, அன்பின் வடிவாய் அருள் புரிவாய். என் உயிர் முழுதும் உனக்கே அர்ப்பணம், என்றும் பாடுவேன் சிவநாமம். ஹர ஹர மஹதேவா, ஹர ஹர சிவசங்கரா, அன்பின் வடிவாய் அருள் புரிவாய். ஓம் நம சிவாய. பொதுவாக ஆலயங்களின் திருச்சுற்றில் பல சிவலிங்க திருமேனிகள் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். ஆனால் இத்தலத்தில் சிவலிங்க திருமேனிகளின் அருகே அம்மன் திருவுருவச் சிலைகளும் காணப்படுவது சிறப்பு. ஹர ஹர மஹதேவா, சங்கர சிவசங்கரா, ஹர ஹர மஹதேவா, என்றும் துணையாயிருப்பாயா. हर हर शंकर सांब सदा शिव ईशा महेशा. हर हर शंकर सांब सदा शिव ईशा महेशा. तांडव प्रिय कर चंद्रकलाधर ईशा महेशा. ஈசனையும் அம்மனையும் வழிபட்டு பிரகாரத்தை மேலும் வலம் வந்தால் முருகப்பெருமான், துர்க்கையம்மன், சண்டிகேஸ்வரர், சனீஸ்வர பகவான் மற்றும் நவக்கிரகங்கள் தரிசனம் நாம் காணலாம். बागुह लंबोदर वंदित ईशा महेशा. अम्बा गुह लंबोदर वंदित ईशा महेशा. तुंग हिमाचल शृंग निवासित ईशा महेशा. तुंग हिमाचल शृंग निवासित ईशा महेशा. सर्वेशा महेशा. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். ஹர ஹர மஹதேவா, ஹர ஹர சிவசங்கரா, அன்பின் வடிவாய் அருள் புரிவாய். என் உயிர் முழுதும் உனக்கே அர்ப்பணம், என்றும் பாடுவேன் சிவநாமம்.